Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi, good evening. மீட்டிங் செய்ய இருக்கிற லீடர்ஸ் வந்து கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டீம்லயும் குயிக்கா எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க லீடர்ஸ். ஓகே, ஒரு 1 மினிட்ல நாங்க செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், ஹாய், குட் ஈவினிங். ஓகே, நாங்க வந்து ஆகஸ்ட் மந்த்ல வந்து 4வது வீக்ல செலிப்ரேஷன் செஷன்ல இருக்கிறோம். ஸோ இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணின இன்கம் ஏர்னர்ஸ், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணின லீடர்ஸ், இவங்க எல்லாரையும் வந்து நாங்க ஜூம்ல விஷ் பண்றதுக்கு இந்த செஷன்ல நாங்க ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நாங்க வந்து செஷனுக்குள்ள போவோம். ஸோ நீங்களுமே வந்து ஆஹ் அதாவது இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸ், இன்னைக்கு வந்து ரெகக்னைஸ் ஆக இருக்கிற லீடர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க உங்களோட ரெகக்னேஷன்ஸ்ல. ஸோ நாங்க வந்து செஷனுக்குள்ள போகலாம். ஸோ அந்த வகையில வந்து ஆஹ் இப்ப எங்களோட டீம்ல வந்து நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க, மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ். ஸோ நான் வந்து என்னோட டீம்ல இருக்கிற மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ் எல்லாரையும் விட்டு நான் பர்சனலா பாக்குற லீடர்ஸை தான் நான் விஷ் பண்ண போறேன். ஸோ அதை தொடர்ந்து என்னோட டீம்ல மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸா இருக்கிற லீடர்ஸ் வந்து அவங்களோட சைட்ல இன்கம் அச்சீவர்ஸ், பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணின லீடர்ஸ் எல்லாம் அவங்க விஷ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட டீம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது எஃபெக்ட்ஸோரா பிசினஸை பொறுத்த வரைக்கும் எங்களோட முதல் ஸ்டெப் வந்து 250 கம்ப்ளீட் பண்ணி எங்களோட யூ ஷாப்பை நாங்க ஆக்டிவ் பண்றது. ஸோ அந்த முதல் ஸ்டெப்பை வந்து ஆஹ் இந்த வீக் வந்து கம்ப்ளீட் பண்ணின எங்களோட லீடர்ஸ் யாருன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் வெயிட் காய்ஸ். ஓகே, ஸோ அந்த வகையில வந்து ருசிகா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்களோட யூ ஷாப்புக்கு 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களோட யூ ஷாப்பை அவங்க ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ருசிகா, நீங்க உங்களோட முதல் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதே போல நீங்க அடுத்த கட்டமா டீம் ஒர்க் செஞ்சு குயிக்கா நீங்க நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஆமினா வந்து அவங்களோட யூ ஷாப்ல 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆமினா, நீங்களுமே உங்களோட முதல் கட்டத்தை முடிச்சிருக்கிறீங்க. அடுத்த கட்டமா நீங்க குயிக்கா இன்கம் ஏர்ன் பண்ணி இதே இடத்துல வந்து நீங்க ஒரு இன்கம் ஏர்னரா ரெகக்னைஸ் ஆகணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா யூ ஷாப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க நிலந்தினி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிலந்தினி, நீங்களுமே அடுத்த கட்டமா இன்கமுக்காக நீங்க ஒர்க் பண்ணுங்க. குயிக்கா நீங்க இன்கமுக்கு குவாலிஃபைட் ஆகி இன்கம் ஏர்னரா ரெகக்னைஸ் ஆகுங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் ஏ ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணி ஒன் ஏ ஷாப்பையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க எங்களோட யூஸ்ரிகா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூஸ்ரிகா சிஸ்டர். இதே போல உங்களோட அடுத்தடுத்த ஷாப்களையும் நீங்க ஆக்டிவ் பண்ணி குயிக்கா அவங்களோட 7 ஷாப்பையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே காய்ஸ், இப்ப அடுத்தது நாங்க வந்து எங்களோட டீம்ல இன்கம் ஏர்னர்ஸை பார்ப்போம்.
ஓகேவா? இன்கம் ஏர்னர்ஸ பார்ப்போம். ஸோ இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கமுக்கு குவாலிஃபைட் ஆகியிருக்கிறாங்க ஃபஸ்லா. கங்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்லா. அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் நீங்க எடுத்திருக்கிறீங்க. உண்மையிலே உங்களுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். ஸோ என்னதான் நாங்க வந்து அடுத்தடுத்த இன்கம் எடுத்தாலும், அந்த ஃபர்ஸ்ட் இன்கம்ங்கிறது எங்களோட லைஃப்ல அவ்ளோ ஒரு ஹேப்பியான ஒரு ஹேப்பிய தரக்கூடிய ஒன்று. ஓகேவா? உண்மையிலே நானுமே எஃபெக்ஸோரால ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்த டைம் வந்து அவ்ளோ ஹேப்பியா இருந்தேன். ஸோ அதே மாரி தான் ஃபர்ஸ்ட்லாவும் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நீங்க இதே மாதிரி தொடர்ச்சியா அடுத்தடுத்த வீக்கும் ஆ தொடர்ச்சியா இன்கம் எடுக்கோணும். எஃபெக்ஸோரால ஒரு பெஸ்ட்டான லீடரா நீங்க வரணும்னு சொல்லி உங்கள நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, அ இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஜெஸ்லியா. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 20,000. கங்ராச்சுலேஷன்ஸ் ஜெஸ்லியா. ஆ நீங்களுமே இதே மாதிரி தொடர்ச்சியா ஒவ்வொரு வீக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணணும். எஃபெக்ஸோரால ஒரு பெஸ்ட்டான ஒரு லீடரா வரணும்னு சொல்லி உங்களையும் நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அஸ்மினா. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 30,000. கங்ராச்சுலேஷன்ஸ் அஸ்மினா. அஸ்மினா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ நாங்க வந்து அஸ்மினாவோட எக்ஸ்பீரியன்ஸ கேட்கலாம். அஸ்மினா இருக்கிறீங்களா? இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நாங்க அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தருவோம். இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல போடுங்க. அஸ்மினா, அஸ்மினா இருக்கிறீங்களா? அஸ்மினா இருந்தால் கொஞ்சம் குயிக்கா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. அஸ்மினா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க Zoomல இல்ல. ஓகே. நாங்க நெக்ஸ்ட் போவோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட டீம்ல வந்து வீக்லி இன்கம் 20,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க நஸ்ஸா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,70,000. கங்ராச்சுலேஷன் நஸ்ஸா சிஸ்டர். இவங்க ஒரு டீச்சர். டீச் பண்ணிக்கொண்டும் எஃபெக்ஸோராவ பெஸ்ட்டா செய்துட்டு போறாங்க. ஒரு பெஸ்ட்டான நல்ல ஆக்டிவான, ஃபாஸ்ட்டா க்ரோ ஆகிட்டு வர ஒரு லீடர். நஸ்ஸா சிஸ்டர் நீங்க குயிக்கா எஃபெக்ஸோரால மில்லியனர் கிளப் டைட்டில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி உங்கள நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே போல வந்து எங்களோட டீம்ல வந்து வீக்லி இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. சஃப்ரா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 2,80,000. கங்ராச்சுலேஷன்ஸ் சஃப்ரா சிஸ்டர். குயிக்கா நீங்களுமே வந்து மில்லியனர் கிளப் டைட்டில் அச்சீவ் பண்ணணும். உங்களோட இன்கம் வந்து இன்னுமே அதிகரிக்கணும்னு சொல்லி உங்கள நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்க டீம்ல வீக்லி இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஃபாகிரா சிஸ்டர். இவங்க ஒரு மில்லியனர் கிளப் லீடர். ஸோ கங்ராச்சுலேஷன்ஸ் ஃபாகிரா சிஸ்டர். உங்களோட இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி நான் உங்கள இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட டீம்ல வந்து வீக்லி இன்கம் 80,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ரிஸ்வானா சிஸ்டர். இவங்களுமே ஒரு மில்லியனர் கிளப் லீடர். எஃபெக்ஸோரால வந்து ஆ பெஸ்ட்டா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சூப்பர் லீடர். இவங்களோட டீம்லயுமே இந்த வீக் நிறைய பேர் இன்கம் எடுத்திருக்கிறாங்க. ஆ ரிஸ்வானா சிஸ்டர் உங்களோட இன்கம் வந்து இத விட இன்னும் அதிகரிக்கணும். உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்க எஃபெக்ட்ஸோரால ஆ ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லி உங்கள இந்த இடத்துல நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே காய்ஸ். எந்த சைட்ல வந்து இன்கம் எடுத்த லீடர்ஸ், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணின லீடர்ஸ் எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொண்டேன். ஸோ எல்லாருக்குமே கங்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி இத தொடர்ந்து எங்க டீம் லீடர்ஸ் வந்து அவங்களோட சைட்ல இன்கம் எடுத்த எங்களோட லீடர்ஸ வந்து விஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இத தொடர்ந்து அஃப்ரா சிஸ்டர் அவங்களோட சைட்ல இன்கம் அச்சீவ் பண்ணின இன்கம் ஏர்னர்ஸ வந்து விஷ் பண்ணுவாங்க. ஓகே. தேங்க் யூ.
Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and hi, good evening to all. ஜசாக்கல்லா ஹை சஃபா சிஸ்டர். நானும் உங்களோட டீம்ல இன்கம் எடுத்த எல்லா இன்கம் ஏர்னர்ஸையும் ஷாப் ஆக்டிவ் பண்ண லீடர்ஸையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் வந்து எந்த டீம்ல நான் வந்து அஃப்ரா எபெக்ஸ் ஓரால மில்லியன் கிளப் மெம்பராக பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து எந்த டீம்ல இன்கம் எடுத்த இன்கம் அச்சீவர்ஸையும் ஷாப்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களையும் நாங்கள் பார்ப்போம். ஓகே, எங்களோட டீம்ல வந்து லாஸ்ட் வீக் மதீனா சிஸ்டர் வந்து அவங்களோட 1A and 3A ஷாப் இந்த 2 ஷாப்ஸையும் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலா 500 பாயிண்ட்ஸ் போட்டு பர்சனலா. மாஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதீனா சிஸ்டர். நீங்க வந்து உங்களோட 7 ஷாப்ஸையும் குயிக்கா ஆக்டிவ் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும். எபெக்ஸோரால நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கொள்ளணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து ஆயிஷா சிஸ்டர். அவங்க வந்து அவங்களோட 4A ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க 250 பாயிண்ட்ஸ் போட்டு. இவங்க வந்து இவங்களோட 7 ஷாப்ஸையும் வந்து ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. மாஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆயிஷா சிஸ்டர். நீங்களும் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் எபெக்ஸோரான்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்வியா சிஸ்டர். அவங்க வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப், அதாவது அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்வியா சிஸ்டர். நீங்களும் வந்து குயிக்கா இன்கம் ஏர்னர்ஸாக வரணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து நௌஷாத் அலி. அவங்க வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களும் வந்து அவங்களோட 1A and 3A ஷாப்ஸை வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எங்களோட மதீனா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான். மாஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். நீங்களும் வந்து ஒரு நல்ல இன்கம் ஏர்னராக வரணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து முஃபாசா சிஸ்டர். அவங்க வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களோட யூ ஷாப் அவங்களும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் முஃபாசா சிஸ்டர். உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்கள் அடுத்தடுத்த ஷாப்ஸ்களை ஆக்டிவ் பண்ணி இன்கம் குயிக்காக ஏர்ன் பண்ணணும் என்று சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பானு சிஸ்டர். இவங்களும் வந்து அவங்களோட யூ ஷாப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஜஸ்ட் ஜாயின் ஆகி நம்ம 1 வீக்கும் இல்லை, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயே 250 பாயிண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மாஷா அல்லான்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நானும் வந்து உங்களை எதிர்பார்க்குறேன்னு ஒரு இன்கம் ஏர்னராக குயிக்காகவே. இன்ஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல சஸ்னா சிஸ்டர். அவங்க வந்து அவங்களோட 3A ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்க யூ ஷாப் 1A 2B எல்லாம் ஆக்டிவ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இது அவங்க வந்து 4வது ஷாப் அவங்களோட ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சஸ்னா சிஸ்டர். ஒரு நல்ல ஆக்டிவான லீடர் நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு போகணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன் எபெக்ஸோரால. நெக்ஸ்ட் வந்து ஷாலியா வந்து எந்த டீம்ல அவங்களோட 3A ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அல்லான்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாலியா. ஒரு ஆக்டிவான ஒரு டேலண்டான லீடர்னு சொல்லும் எந்த டீம்ல இருக்கிற. மாஷா அல்லான்னு சொல்லி நீங்க பெரிய பெரிய இன்கம் எடுக்கணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன் ஷாலியா. நெக்ஸ்ட் வந்து அகீலா சிஸ்டர். அவங்களும் வந்து 250 பாயிண்ட்ஸை போட்டு அவங்களோட யூ ஷாப் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப்பை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் குயிக்காக வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும் என்று நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஷஸ்னா சிஸ்டர். இவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப் அதாவது யூ ஷாப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க 250 பாயிண்ட்ஸ் போட்டு. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் குயிக் ஏர்ன் பண்ணணும் என்று நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்லான் பிரதர். இவங்களும் வந்து அவங்களோட யூ ஷாப் 2B ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க யூ ஷாப் 1A ஷாப் ஆல்ரெடி ஆக்டிவ் பண்ணின ஒரு பிரதர் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். நீங்களும் வந்து குயிக்கா நல்ல ஒரு இன்கம் லெவலுக்கு போகணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்வேன். அடுத்தது வந்து சப்ரா. இவங்க வந்து அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க.
250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் சஃப்ரா. ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு லீடர் வந்து மாஷால்லான்னு சொல்லி நீங்களும் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் குயிக் ஏர்ன் பண்ணணும், எபெக்ஸ் ஸ்டோரால உங்களோட ட்ரீம் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து எங்களோட டீம்ல வந்து இன்கம் ஏர்னர்ஸை பார்ப்போம். இவங்க தான் மதீனா சிஸ்டர். நான் சொன்னேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 ஷாப்ஸ் ஆக்டிவ் பண்ணாங்கன்னு சொல்லி லாஸ்ட் வீக்ல. இவங்க வந்து அவங்களோட ஆர்டராலே அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க 10,000 ருபீஸ். மாஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதீனா சிஸ்டர். நீங்க பெரிய லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்வேன். நெக்ஸ்ட் வந்து ஜஹ்ரா. இவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜஹ்ரா சிஸ்டர். நீங்களும் இன்னும் பெரிய பெரிய இன்கம் எடுக்கணும், ஃபியூச்சர்ல உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஃபரோசா. ஃபரோசா வந்து அவங்களோட 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இது அவங்களோட செகண்ட் இன்கம். அவங்க டோட்டலா 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர். நெக்ஸ்ட் வந்து ஷாலியா. ஷாலியா வந்து அவங்களோட செகண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் 10,000, டோட்டலா வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஷாலியா. அடுத்தது வந்து நஜீபா. நஜீபா வந்து லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலா அவங்க வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நஜீபா. ஒரு சின்ன புள்ளி ஒன்றையும் வச்சுக்கொண்டு அவங்க இந்த பிஸ்னஸ் பண்றாங்க. உண்மைக்குமே ஒரு ஆக்டிவான ஒரு லீடர் மாஷா அல்லான்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஜீபா. நீங்க வந்து பெரிய லெவல்ல போகணும், பெரிய லெவலுக்கு போகணும், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து நௌஃபர் ஜம்சிதா. இவங்க வந்து எங்களோட சஸ்னா சிஸ்டர் டீம் தான். இவங்களும் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலா இவங்க வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் வந்து இன்னும் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ரமீனா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 40,000. லாஸ்ட் வீக் அவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. இவங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு டீச்சர். அவங்க அவங்களோட டீச்சிங் ஜாப்லையும் பார்த்து கொண்டு தான் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு வராங்க. ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு லீடர். அவங்களுக்கு கீழே இன்கம் இருக்கிற இன்கம் ஏர்னர்ஸும் இருக்கிறாங்க. மாஷா அல்லான்னு சொல்லி 2-3 பேர் இன்கம் எடுத்துட்டும் வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரமீனா சிஸ்டர். நீங்களும் வந்து உங்களோட இன்கம் பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ரஸ்மினா. ரஸ்மினாட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க வந்து 70,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து எங்களோட அஸ்னா சிஸ்டர். இவங்களே லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. டோட்டலா இவங்க 2,40,000, 2,40,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அல்லான்னு சொல்லி ஒரு நல்ல ஆக்டிவான லீடர் தான். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் வந்து உங்களோட இன்கம் இன்னும் 20,000, 30,000, 50,000 சொல்லி இன்க்ரீஸ் ஆகணும் என்று நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து சாபியா சிஸ்டர். இவங்க எங்களோட டீம்ல இருக்கிற ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். இவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 10,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து ஷஃபியா. ஷஃபியோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 20,000. டோட்டலா அவங்க வந்து 1,30,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அல்லாண்டு. ஷஃபியா வந்து ஒரு டீச்சர் தான். ஒரு பெஸ்டான ஒரு ஆக்டிவான லீடர் என்று சொல்லலும். அவங்களோட டீம் அவங்க ஸ்டார்ட்ல இருந்தே செப்பரேட்டா எடுத்து அழகா கைட் பண்ணிட்டு வராங்க. கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்து எல்லாமே செஞ்சு. கங்க்ராச்சுலேஷன் ஷஃபியா. நீங்க இன்னும் பெரிய லெவலுக்கு போவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர். அடுத்தது வந்து அஸ்கியா சிஸ்டர். இவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் 20,000. இவங்களும் ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் தான். டோட்டலா இவங்க 5,40,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவங்களும் வந்து ஒரு பிஸியான ஷெடியூல்ல தான் ஹோட்டல் ஒன்று வச்சிருக்கிறாங்க வீட்டோட. அந்த பிஸியான ஷெடியூல்ல தான் இந்த பிசினஸையும் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு காம்படிஷன் ஒன்று வச்சேன் என் டீமுக்கு. அதாவது ஆகஸ்ட் 1st இருந்து 31st ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள வின் பண்றவங்களுக்கு நான் வந்து கேஷ் அவார்ட் தரேன்னு சொல்லி. அது என்ன காம்படிஷன் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து
ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்றவங்களுக்கு 5000 ருபீஸ் நான் கேஷ் அவார்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து எங்க டீம்ல 3 வின்னர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க தான் அந்த வின்னர்ஸ். ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள அவங்க அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறவங்க எங்களோட சஜ்னா சிஸ்டர், அருசியா சிஸ்டர் அண்ட் ஷிஃபா. இவங்க 3 பேருமே வந்து இந்த 5000 கேஷ் அவார்டை வின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணி நான் போட்ட காம்படிஷன்ல இவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து நான் கொடுத்த அடுத்த காம்படிஷன் என்னன்னு சொன்னா வந்து ஹவுஸ் மீட்டிங். அதாவது ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள வந்து ஹவுஸ் மீட்டிங் சொல்றது வந்து ஆஃப்லைன் மீட்டிங்ல ஸ்டார்டிங்னு சொல்லலாம். குறைஞ்சது வந்து ஹவுஸ் மீட்டிங் ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள 10 மீட்டிங் வைக்கிற லீடர்ஸ்க்கு வந்து நான் 10,000 கேஷ் அவார்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன். இதுல நான் என்ன எதிர்பார்த்தேன்னு சொன்னா வந்து என்ன சின்ன சின்ன லீடர்ஸ் மாற வந்து இந்த ஹவுஸ் மீட்டிங் பண்ண வச்சு குறைஞ்சது 3 பேரை வச்சு பண்றது தான் நாங்க ஹவுஸ் மீட்டிங் சொல்றது. இப்ப நார்மலா சின்ன லீடர்ஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க வந்து ஆஃப்லைன் மீட்டிங் எல்லாம் எங்களுக்கு பண்ணல, அதெல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ் மாதிரி தான் பண்ணணும், எங்களுக்கு பண்ண பயம், அவ்வளவு பேருக்கு முன்னுக்கு கதைக்கிறதுக்கு பயம், நர்வஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லி இந்த விஷயத்த எல்லாமே இல்லாம ஆக்கணும்ன்றதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நோக்கம். ஸோ வந்து அதால நான் சின்ன சின்ன லீடர்ஸ்க்கு கொடுத்த காம்படிஷன் தான் இது. அதுல வந்து 12 கிட்ட நஜீபா சிஸ்டர் ஹவுஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்க. அவங்க டீம்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருந்துச்சு, ரெக்ரூட்மெண்ட்ஸும் கிடைச்சிருந்துச்சு. அதே மாதிரி சஃப்ரா வந்து இந்த வீக் தான் அவங்களோட 250 பாயிண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ண ஒரு சின்ன லீடர். அவங்க வந்து 10 ஹவுஸ் மீட்டிங் வச்சு எனக்கு போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு 250 கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த ஹவுஸ் மீட்டிங் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குது. மாஷா அல்லான்னு சொல்லி இப்ப இவங்க 2 பேரும் ஆஃப்லைன் மீட்டிங் செய்யற அளவுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. என்னன்னா ஸ்டார்ட்ல 3 பேரை வச்சு பண்ணி அதுக்கப்புறம் 5 பேரை 10 பேருன்னு சொல்லி அவங்க ஹவுஸ் மீட்டிங் 10 பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இது மூலம் நான் எதிர்பார்த்தது அவங்கள வந்து ஆஃப்லைன் மீட்டிங்க்கு ரெடி பண்றது. ஸோ மாஷா அல்லான்னு இவங்க 2 பேருமே வந்து 10க்கும் மேல ஹவுஸ் மீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள 2 பேருமே வந்து 10,000 ருபீஸ் கேஷ் அவார்டு வந்து வின் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர். ஓகே, ஜிசாக்கல்லா ஹைரன், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தான் என்னோட டீம் அச்சீவ்மெண்ட்ஸ். திரும்பவும் நான் வந்து இன்கம் ஏர்னர்ஸ் எல்லாரையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அண்ட் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸால் உங்களோட இன்கம் மிஸ் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் அதை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கணும். இன்கம் எடுத்தவங்களோட இன்கம் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். எபெக்ஸோரா மூலம் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும் என்று சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கொண்டு விஷ் பண்ணிக்கொண்டு ஃபினிஷ் பண்றேன். ஜஸாக்கல்லா ஹாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே அஃப்ரா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அஃப்ரா சிஸ்டரோட டீம்ல அச்சீவ் பண்ணின எல்லா லீடர்ஸையும் வந்து நானுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே காய்ஸ், எந்த சைட்ல வந்து ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க அந்த டைம் வந்து ஜாயின்ட் ஆகி இல்லை, பட் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கேட்டுட்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம் மற்ற லீடர்ஸ். ஓகே, அஸ்மினா. ஓகே அஸ்மினா, நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் அன்மியூட் பண்ணிட்டு. மைக் இருக்கு தானே, மைக் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது கேக்குதா? கிளியர். சரி. நான் அஸ்மினா, வெளிமாடியில இருக்கிறேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வந்து இந்த அபெக்ஸர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷஃபாவால தான். அவ இன்வைட் பண்ணி தான் நான் இந்த அபெக்ஸரால ஜாயின்ட் ஆகினேன். நான் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 5 மந்த்ஸ் இருக்கும். சரியா, எனக்கு வந்து ஒரு பேபி இருக்குது, 3 வயசு அவருக்கு. அப்ப அவரையும் வச்சுக்கொண்டு தான் நான் இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இதுக்கு பெருசா டைம் கொடுக்கறதுக்கு இயலாம இருந்தாலும் நான் எனக்கு கிடைக்கிற டைம்ல இதை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல ஜூம் செஷன் எல்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து இதை செஞ்சுட்டு இருக்கிறது பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து இப்பதான் நான் கொஞ்சம் கைட்னஸ் கொடுத்து நிக்கிறேன். அவங்களும் இப்ப ஒவ்வொரு டாஸ்க்கள் வைக்க போக்கல அவங்களும் அதை எப்படியோ செஞ்சு இப்ப அவங்களுக்கு நான் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களை நல்ல முறையில லேர்ன் பண்ணி அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதோட இப்போதைக்கு நான் வந்து டோட்டல் இன்கம்மா 30,000 ரூபாய் எடுத்திருக்கிறேன்.
அது வந்து என்ன சொந்த முயற்சியால மட்டும் இல்ல, என் ஃபேமிலி மெம்பர்ஸும் பிக்சரால நான் ஜாயின் பண்ணினதுக்கு முழுக்க முழுக்க காரணமான ஷஃபாவாலையும் மட்டும் தான். அவ வந்து இப்ப வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிறா. அது மட்டும் இல்லாம பிக்சரா இன்கம் வந்து என் லைஃப்ல எனக்கு மறக்கவே இயலாத ஒரு ஹாப்பினஸ் ஒன்றையே தந்திருக்குது. அது என்னன்னு சொன்னா, நான் வந்து சின்னத்துல இருந்தே என் பேரண்ட்ஸ் கிட்ட வளரல. நான் வந்து அவங்க சின்னத்துல இருந்தே ஃபாரின்ல தான் இருந்தாங்க. நான் எங்களோட அப்பா கிட்ட தான் இருந்தேன். அவரு தான் எனக்கு எல்லாமே. ஜூன் மாசம் வந்து லாஸ்ட்ல மாதிரி தான் எனக்கு செகண்ட் இன்கம் வந்து கிடைச்சுச்சு. அந்த டைம் வந்து எங்களோட அப்பாக்கு வந்து சரி நல்லாவே சுகமில்லாம போயிட்டு, எலும்பவே இல்லாம போயிட்டுது. அந்த டைம் ஃபினான்சியலா யாருகிட்டயுமே சல்லி இல்லாம அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தோம். அந்த நேரம் தான் எனக்கு இந்த இன்கம் கிடைச்ச. அந்த டைம் வந்து அவரோட மருந்து செலவுல இருந்து எல்லாமே மாஷா அல்லான்னு சொல்லி அந்த இன்கம் வச்சு தான் நான் பார்த்தேன். சரியா, அப்ப அது வந்து எனக்கு அந்த அந்த ஹாப்பினஸ் வந்து சொல்லிக் கொள்ளவே இல்ல. ஏன்ட சல்லின்னு சொல்லி நான் யாருக்குமே செய்யற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு தொழில் எதுவுமே நான் செய்யல. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே. அப்ப ஹஸ்பண்ட் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இல்லாம இப்ப இது செஞ்சதுக்கு பிறகு தான் இந்த இன்கம் கிடைச்சதுக்கு பிறகு அத நான் எங்க அப்பாவுக்கு செஞ்சு இப்ப அவர் என்னோட இல்ல, மூத்தாயிட்டாரு. ஆனாலும் அவர் மவுத்தாவுறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு தான் நான் இந்த சேலரி எடுத்து அவருக்கு மருந்துகளா இருக்கட்டும், அவருக்கு குடுக்குற எதா இருந்தாலுமே அந்த சல்ல நான் அவருக்கு செஞ்சது எனக்கு லைஃப்லயே மறக்க இயல. நான் மவுத்தாவுற அந்த டைம் வரக்காட்டியுமே எனக்கு இத வந்து மறக்க இயலாது. நான் உழைச்சு சம்பாரிச்ச மாதிரி தானே அந்த சல்லி. அதுல நான் அவருக்கு மருந்து எடுத்து குடுத்தது வந்து எனக்கு கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்ததுக்கு அபெக்ஸராக்கு தேங்க் யூ. அது மட்டும் இல்லாம என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ஷஃபா லீடர் அவங்களுக்கும் தேங்க் யூ ஸோ மச். என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் மிச்சமே தேங்க் யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. ஓகே அஸ்மினா, தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே அஸ்மினா எனக்கு மிச்ச காலமா தெரியும். அவ வந்து அந்த ஆரம்பத்துல இருந்தே அவ சொல்ற விஷயம், அவக்கு அந்த அவட அந்த ஒரு உழைப்பால ஏர்ன் பண்ணி அவட ஃபேமிலிக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும்ங்கிறது தான் அவட ஆசை. பட் அது வந்து நடக்கல. முந்தி ஒரே நிறைய விஷயங்கள் சொல்லுவா. ஆனா வந்து இப்ப எஃப்எக்ஸோரால ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தத கேட்கும்போது எனக்குமே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அஸ்மினா இதே மாதிரி தொடர்ச்சியா ஒவ்வொரு வீக்கும் நல்ல இன்கம் எடுக்கணும், ஒரு பெஸ்ட்டான லீடரா வரணும்னு சொல்லி நானும் உன்னை விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே. இத தொடர்ந்து ஹஸ்பினா சிஸ்டர் வந்து அவங்களோட சைடுல இன்கம் அச்சீவ் பண்ணின லீடர்ஸ விஷ் பண்ணுவாங்க. ஹஸ்மினா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். வீக் வந்து யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணின ஷாப்பிங் கொள்றேன். ஓகே, எந்த டீம்ல வந்து இந்த வீக் அம்ஹர் கூடிய சீக்கிரம் நீங்களும் ஃபெஸ்ட் இன்கம் எடுக்கணும் என்று விஷ் பண்ணி கொள்றேன். ஓகே, அடுத்தது இன்கம் எடுத்த லீடர்ஸை பார்ப்போம். எந்த சைட் வந்து இந்த வீக் ஃபெஸ்ட் இன்கம் எடுத்திருக்காங்க ஃபசியா சிஸ்டர். வாழ்த்துக்கள் ஃபசியா சிஸ்டர். இவங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பையும் செய்து கொண்டு அபெக்ஸரா பிஸ்னஸை வந்து செய்து கொண்டு வர ஒரு லீடர். நீங்களும் மேலும் மேலும் உங்களோட இன்கம் கூட்டிக் கொள்ளணும் என்று விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து சும்ரி. அவர் இந்த வீக் வந்து ஃபெஸ்ட் இன்கம் எடுத்திருக்காங்க 10,000. வாழ்த்துக்கள் சும்ரி. அடுத்தது வந்து ராசிசா சிஸ்டர். அவ வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவனோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 30,000. வாழ்த்துக்கள் சிஸ்டர். மேலும் மேலும் உங்களோட இன்கம் வந்து கூடணும் என்று விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து ரம்சியா சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் 1,00,000. வாழ்த்துக்கள் ரம்சியா சிஸ்டர். இவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருந்து கொண்டும் இந்த அபெக்ஸரா பிசினஸை வந்து செய்து கொண்டு வராங்க. அடுத்தது வந்து பாப்போம் முஹாத்திஜா சிஸ்டர். இவங்க இந்த வீக் வந்து 30,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,70,000. வாழ்த்துக்கள் முஹாத்திஜா சிஸ்டர்.
மேலும் மேலும் உங்களோட இன்கம் வந்து கூடணும், நீங்களும் ஒரு மில்லியனரி கிளப் மெம்பருக்குள்ள வரணும் என்று விஷ் பண்ணிக்கொள்றேன். அது வந்து ஃபர்ஸ்ட் நஃபாரிமி சிஸ்டர். அவங்க இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 2,70,000. வாழ்த்துக்கள் ஃபஸ்னா சிஸ்டர். இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நீங்களும் கூடிய சீக்கிரம் ஒரு மில்லியனரி கிளப் மெம்பருக்குள்ள வரணும் என்று விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே ஹஸ்மினா, தேங்க்யூ ஸோ மச். ஹஸ்மினாவோட டீம்லையும் இன்கம் அச்சீவ் பண்ணின லீடர்ஸ் எல்லாரையும் நானும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மிஸ்ரா சிஸ்டர், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட சைடாக்கல. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good evening all. நான் வந்து மிஸ்ரா மீஃபர் எபெக்ஸோரால ஒரு லீடரா ஒர்க் பண்ணியேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக் வந்து இன்கம் குவாலிஃபைட் ஆகின எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அதே மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து இந்த வீக் இன்கமுக்கு குவாலிஃபைட் ஆகாத லீடர்ஸ் ஃபெடப் ஆகாம கட்டாயம் அடுத்த வீக் இன்கம் குவாலிஃபைட் ஆகணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கொள்ளியேன். அதே மாதிரி எபெக்ஸோராட முதல் கட்டமான ஷாப் ஆக்டிவ் பண்ணியது. எங்க டெய்லி ஷாப்புகள்ல ஒவ்வொரு ஷாப் ஆக்டிவ் பண்ணியது, அப்படி இல்லாட்டி எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆனையும் ஷாப் ஆக்டிவ் பண்ணினேன். எல்லா லீடர்ஸையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. நான் பர்சனலா பாக்கிய இந்த மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸை தவிர்த்து நான் பர்சனலா பாக்கிய டீம் மெம்பர்ஸ்ட ஷாப் ஆக்டிவ் பண்ணினவங்க, அதே மாதிரி இன்கம் குவாலிஃபைட் ஆனவங்க நாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வாசியா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அவங்க இந்த வீக் வந்து 250 கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இதே மாதிரி உங்களோட அடுத்த ஷாப்புகளையும் ஆக்டிவ் பண்ணணும், அதே மாதிரி உங்களோட பெஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட்ன சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட்ன சிஸ்டர். ஃபர்ஸ்ட்ன சிஸ்டரும் கூட அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு இந்த வீக். ஸோ அவங்களோட முதல் ஸ்டெப் எபெக்ஸோராட அவங்களோட முதல் ஸ்டெப்பை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணினேன். ஸோ அடுத்தது வந்து அவங்களோட இன்கம் ஷேர் ஆகணும், அடுத்தடுத்த ஷாப்புகள் ஆக்டிவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்ளியேன். அடுத்தது வந்து ரிஸ்ல சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்ல சிஸ்டர். ரிஸ்ல சிஸ்டரும் அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. 250 பாயிண்ட்ஸுக்கு ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி அடுத்த தடவை அவங்களோட இன்கம் ஷேர் ஆகணும், நிறைய டீம் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்ளியே. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்லா. அடுத்தது வந்து ஃபர்சான சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்சான சிஸ்டர். இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு நியூ மெம்பர் மாதிரியே இல்லை. அவ்வளவுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்டான ஒரு பர்சன். ஆஃப்லைன் மீட்டிங் செய்யலும் அந்த மாதிரி எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்சான சிஸ்டர். ஃபர்சான சிஸ்டர் அவங்களோட இந்த வீக் வந்து 2B ஷாப் ஆக்டிவ் பண்ணினேன். எங்களோட 7 ஷாப்ல 2B ஷாப் ஒரு ஷாப், அந்த 2B ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்சான சிஸ்டர். அடுத்த தடவை உங்களோட இன்கம் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். அடுத்தது வந்து ஸ்ரீகாந்தி சிஸ்டர். ஸ்ரீகாந்தி சிஸ்டரை பத்தி சொல்லணும்னு சொன்னா இவங்க ஒரு கவர்மெண்ட் நர்ஸ். இவங்க நர்ஸ் தொழிலோட இந்த பிசினஸ் அழகா செஞ்சுக்கிட்டு போறேன். இவங்க இன்னும் இன்கம் ஏர்ன் பண்ணல, ஆனால் அவங்களுக்கு கீழே நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் அவங்க உருவாக்கிட்ட. ஸோ இதுதான் லீடர் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்கம் எடுக்கணும், டீமுக்கு கீழே வச்சவங்க அதுக்கு பிறகுதான் இன்கம் எடுக்கணும், அப்படி ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு முயற்சியிட பலன் அவங்களுக்கு அந்த இன்கம்ல வந்து காட்டியதே தான். அந்த வகையில ஸ்ரீகாந்தி சிஸ்டர் அவங்க ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கொண்டு இந்த பிசினஸையும் டைம் கொடுத்து அழகா செஞ்சு கொண்டு போறேன். ஸோ இப்போ அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணினதோட இப்போ அவங்களோட 1A ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிருச்சு. ஸோ நாவலா வெயிட் பண்ணியே இவங்களோட இன்கம் ஷேர் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய ஸ்ரீகாந்தி சிஸ்டர். உங்களோட அடுத்த வீக் உங்களோட இன்கம் மல்டிபிளா ஷேர் பண்ணணும்னு சொல்லி. ஓகே, அடுத்தது வந்து அஷ்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஷ்பா. அஷ்பா பத்தி சொல்லணும்னா இவ ஒரு டீச்சர். பார்ட் டைமா இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டு போற டீச்சர் மட்டும் இல்ல, அவ வந்து கேக் பேக் பண்ணி அதே மாதிரி கிளாஸஸ் டியூஷன்ஸ் வச்சு அதோட வந்து இந்த பிசினஸ் அழகா செஞ்சு கொண்டு போற. சரியா, வயசுலயே ஒரு சின்ன ஒரு ஆள், ஆனா வந்து நல்ல ஆக்டிவான ஒரு லீடர். நிறைய ஆஃப்லைன் மீட்டிங் எல்லாம் செய்த, நிறைய விஷயங்களை புது விஷயங்களை லேர்ன் பண்ணி நல்ல ஒரு பெஸ்டான ஒரு லீடர். இப்ப எங்க டீம்ல வந்து வளர்ந்து வந்த சக்சஸ் ஆன மெம்பர்ஸ்களை பார்த்தால் அவங்க சின்னத்துல எப்படி இருந்தேன்னு சொல்லிடுவேன்.
அந்த மாதிரி ட்ரெக்ல வர ஒரு லீடர். ஸோ உங்களோட ஃபியூச்சர் எபெக்ஸோரால வந்து இன்னும் அழகா மாறணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன் அஷ்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அஷ்பா சிஸ்டர் வந்து அவரோட இந்த வீக் 2B ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிருச்சு. இந்த 2B ஷாப் கூட ஆஃப்லைன் மீட்டினால ஆக்டிவ் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஷ்பா. அடுத்த தடவை உங்களோட அடுத்தடுத்த இன்கம் ஷேர் ஆகணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன். அடுத்து வந்து ரஹ்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஹ்மா. ரஹ்மா வந்து அவரோட 1A ஷாப்பை 250 பாயிண்ட்ஸுக்கு ஆர்டர்ஸ் போட்டு ஆக்டிவ் பண்ணிருச்சு. அடுத்த தடவை உங்களோட இன்கம் ஷேர் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன். ஓகே, இவ்வளவு நேரம் நாங்க ஷாப் ஆக்டிவ் பண்ணினவங்கள தான் பார்த்தேன். இப்ப வந்து நாங்க எங்களோட இன்கம் ஏர்னர்ஸ் இந்த வீக், அதாவது வந்து எங்களோட ஆகஸ்ட் மந்த் 4வது வீக், எங்களோட எபெக்ஸோட வந்து ஒவ்வொரு வீக்கும் எங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணிடும். அதுல வந்து ஆகஸ்ட் மந்த் 4வது வீக்ல இன்கம் ஏர்னர்ஸ் நாங்க பார்க்க போறோம். அதுல வந்து அஷ்ரா சிஸ்டர்ட வந்து இது ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 குவாலிஃபைட் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஷ்ரா. அஷ்ரா சிஸ்டரை பத்தி சொல்லணும்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நல்ல ஆக்டிவான ஒரு பர்சன், நிறைய லேர்ன் பண்ணாரு. இது எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்க நிறைய ஆஃப்லைன் மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஷ்ரா சிஸ்டர். இதே மாதிரி ஒவ்வொரு வீக்கும் நீங்க தொடர்ச்சியா இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன். அஷ்ரா சிஸ்டர் பேசணும்னு சொன்னேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணினா அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தாரு. ரியாக்ஷன் இருக்கும், அதை கொஞ்சம் பாருங்க. அதுல ரைஸ் ஹேண்ட் இருக்கும், அதை டச் பண்ணா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அஷ்ரா. சஃபா அஷ்ராக்கு வந்து unmute பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுங்க. சஃபா அஷ்ராக்கு வந்து அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுங்க, கோஹோஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நான் கொடுத்த மிஸ் லதா. ஓகே, எனக்கு டச் ஆகல. ஓகே ஓகே அஷ்ரா சிஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. அஷ்ரா, உங்களோட ஜூம்ல அதுல பாருங்க, கீழே மைக் மாதிரி ஒரு இது ஒன்று இருந்துச்சு, அதை அன்மியூட் பண்ணிடலாம். உங்களுக்கு கோஹோஸ்ட் ஆப்ஷன் தந்துச்சு, பேசுங்க. ஓகே, சாரி, நான் நினைச்சேன் உங்களுக்கு ஏதாவது கவரேஜ் இஷ்யூஸ்ன்னு சொல்லி. நாங்க தொடர்ச்சியா பார்க்கோம். ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஷ்ரா. அஷ்ராவோட வந்து இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 குவாலிஃபைட் ஆயிடுச்சு. நாங்க விஷ் பண்ணிக்கொள்ளி அடுத்த தடவை தொடர்ச்சியா இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி. அடுத்தது வந்து ஷாமிலா. கங்க்ராச்சுலேஷன் ஷாமிலா. ஷாமிலா பத்தி சொல்லணும்னா ஜாயிண்ட் ஆகி 1 மந்த் கூட ஆகல, புதிய ஒரு ஆள். ஆனா அவட டோட்டல் இன்கம் பாருங்க 30,000. ஸோ தொடர்ச்சியா இன்கம் ஏர்ன் பண்ணியதோட டீமையும் நல்ல அழகா டெவலப் பண்ணி கொண்டு வர ஒரு பெஸ்டான ஒரு லீடர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாமிலா சிஸ்டர். இதே மாதிரி தொடர்ச்சியா இன்கம் ஏர்ன் பண்ணியதோட நீங்க ஒரு பெரிய லீடரா வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது வந்து ஹாஜரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹாஜரா சிஸ்டர். ஹாஜராட இந்த வீக் இன்கம் வந்து 20,000. அவரோட டோட்டல் இன்கம் 2,50,000. ஹாஜரா பத்தி சொல்லணும்னா அவர் நர்சரி டீச்சர்.
பட் எபெக்ஸோரா பிசினஸுக்கு வந்தது பிறகு அவட நர்சரி டீச்சர் தொழில கூட அவ கை விட்டுட்டு ஃபுல் டைமா எபெக்ஸோரா பிசினஸ் செய்த. இவ பத்தி சொல்லணும்னு சொன்னா, இவ 4 குழந்தைகளோட தாய். அதோட வந்து நிறைய ட்ரீம்ஸோட இந்த பிசினஸுக்குள்ள வந்தேன். அதே மாதிரி அவளோட ஒவ்வொரு ட்ரீம்ஸுகளா இந்த பிசினஸ் மூலமாக சக்சஸ் அடைஞ்சு கொண்டு போறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹாஜரா சிஸ்டர். நீங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக இதே விட அதிகமான இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது வந்து ரிஃபானா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஃபானா சிஸ்டர். ரிஃபானா சிஸ்டரை பத்தி சொல்லணும்னு மென்ஷன்னா, இவவும் ஹவுஸ் ஒய்ஃப். இவ ஒரு டெய்லர். கூலிக்கு வந்து ஆடைகள் வந்து தைத்து கொடுக்கக்கூடிய ஒரு டெய்லர் உண்டு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவட இந்த வீக் இன்கம் 20,000. அவரோட டோட்டல் இன்கம் வந்து 60,000. ரிஃபானா சிஸ்டரை பத்தி சொல்லணும்னு சொன்னால், நிறைய லேர்ன் பண்ண ரெடி. அவங்க இந்த விஷயம் ஒரு விஷயம் தெரியாண்டால் அது அவட லீடர்ஸ்கள் கிட்ட இது எப்படி செய்த, இது எப்படி என்னன்னு சொல்லி எல்லாம் லேர்ன் பண்ணி திறன்பட செய்யக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு லீடர். தொடர்ச்சியா இன்கம் ஏர்ன் பண்ணிய. ஸோ நாங்க ரிஃபானா சிஸ்டர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை நாங்க கேட்கோம். ரிஃபானா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசி கேக்கியா? வலைக்கும் சலாம். கிளியர் சிஸ்டர். நீங்க ஷேர் ஆ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பற்றி சொல்லணும் என்றால், அந்த பெரிய லீடர் மிஸ்டர் சிஸ்டர் செல்லிருந்து எனக்கு இது வந்து கிடைச்சது எனக்கு ரிஃப்து சிஸ்டர் மூலம்தான். ஆனால் மஷாலாண்டு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் வரும்னு. காரணம் வந்து என்ன 3 லீடர்ஸும் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் எனக்கு எந்த டைம்லேயும் எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஹெல்ப் கேட்டிருந்தாலும் டக்குண்டு எனக்கு ரிப்ளை தந்துடுவேன். அந்த 3 லீடரும் மிஸ்டர் சிஸ்டர், ஹாஜரா சிஸ்டர், ரிஃப்து சிஸ்டர் 3 லீடருமே பெஸ்ட் லீடர் தான். அல்ஹம்துலில்லாஹ்ண்டு நான் இன்னும் முன்னுக்கு போகணும் நான் நினைச்சேன். ஆனால் எனக்கு இன்னும் முன்னு வர்றதுக்கு காரணம் என்ன டீமும் நல்ல எனக்கு சப்போர்ட்டிவ் ஆயிருச்சு. என்ன டீம் ஆட்களும் மாஷா அல்லாண்டு 250 முடிச்சு அவங்களும் ஒரு இன்கம் ஒன்று எடுத்தா தான் அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நாங்க மட்டும் இந்த இன்கம் எடுத்துக்கொண்டு போறதையும் விட எங்களோட டீம்லயும் ஆட்கள் இன்கம் எடுத்துக்கொண்டு இப்ப எங்களுக்கு கிடைச்சாட்டியும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட சேர்ந்து வந்தவங்களும் ஒரு இன்கம் ஒன்று எடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு எங்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து எதிர்பார்க்க இயலாதது. ஏனென்றால் எங்களோட ஜாயிண்ட் ஆகி எங்களை நம்பி இப்படி ஒரு பிசினஸ் வந்துச்சு, நீங்களும் ஜாயிண்ட் ஆகும், உங்களுக்கு தேவைகளும் மீள பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எங்களையும் நம்பி இந்த பிசினஸையும் நம்பி வந்தவங்களையும் கட்டாயம் அவங்களும் வந்து ஒரு இன்கம் ஒன்று எடுக்கணும்னு தான் வேண்டியது. ஜிதாக்குமுல்லா ஹைரா என்னோட டீம் மெம்பர்ஸ்களுக்கும் என்னுடைய லீடர்ஸ் 3 பேருக்கும் ஜிதாக்குமுல்லா ஹைர். தேங்க்யூ இந்த வாய்ப்பு தந்ததுக்கு மிஸ்டர் சிஸ்டர். ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் ரிஃபானா சிஸ்டர். லீடர்ஸ்ட வழிகாட்டுதலோட உங்களோட முயற்சியும் முழு காரணம். இவ பத்தி சொல்லணும்னு சொன்னா நிறைய ஆஃப்லைன் மீட்டிங் செய்த. அதே மாதிரி எங்களோட அடுத்த ஃபாரின் டூருக்கு நானும் போகணும் சிஸ்டர். நானும் ஒரு டிக்கெட் வின் பண்ணணும். துபாய்க்கு டிக்கெட்டை வின் பண்ணி என் ஹஸ்பண்டை நான் கட்டாயம் இதன் மூலமா அனுப்பணும்னு சொல்லி ஆவலோடு இருந்துச்சு. கட்டாயம் நானும் துவா செஞ்சு கொள்ளிய அந்த ஆஹ் கனவெல்லாம் இந்த எபெக்ஸோரா பிசினஸ் மூலமாக நிறைவேறணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தடுத்த இன்கம் இதே விட இன்க்ரீஸ் ஆகணும். வீக்லி 1 lakh earn பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஜிதாக்கல்லா ஹைர். ஓகே ஓகே. அடுத்தது வந்து இந்த வீக் வந்து 30,000 earn பண்ணிருச்சு எங்களோட ரிப்த சிஸ்டர். இவ பத்தி சொல்லணும்னா இவ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவகிட்ட வந்து 2 கிட்ஸ் இருந்துச்சு, 2 கேர்ள்ஸ். இவ வந்து ஆரம்பத்துல நான் நினைச்சேன் உண்மைக்குமே ஒரு ஷொப்பாவது ஆக்டிவ் பண்ணாது அப்படின்ற ஒரு மனநோக்கத்துல பார்த்த ஒரு லீடர். பட் இன்றைக்கு வந்து நானே வியக்கிய அளவுக்கு அழகா டீமை கைட் பண்ணேன். அது வந்து பர்சனல் கைட் ஆயிருக்கலாம், கான்ஃபரன்ஸ் கோல்கள் ஆயிருக்கலாம், லேர்ன் பண்ணிய விஷயங்கள் ஆயிருக்கலாம் எல்லாமே. ஸோ
உண்மையில வந்து லீடர்ஸ்கள் இப்ப ரிஃபானா சிஸ்டர் சொன்ன மாதிரி வளர்ந்து வர டைமுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. எனக்காக நிறைய நியூ மெம்பர்ஸ் இருக்கும். நீங்களும் பார்க்கலும் சம்டைம் உங்களோட இன்கம் பிளான் செஷன்ஸ் அப்படி இல்லாட்டி ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணும்போது ஏதாவது கஷ்டமாய் வரீங்க, ஐயோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை. நாங்களும் உங்களை மாதிரி தான் வந்தது. ஃபர்ஸ்ட் இன்கம் நாங்களும் உங்களை மாதிரி 10,000 தான் earn பண்ணினேன். சோ ஒருத்தரையும் பார்த்து இடம் போடக்கூடாதுன்னு சொல்லி வெளியே பார்த்து அந்த மாதிரி நான் ஏமாந்த ஒரு ஆளுன்னு சொன்னா ரிக்தா சிஸ்டர் பார்த்து என்ன இதுன்னு இல்ல அவக்கு மாறின மாற்றம் இருந்துச்சுன்னா எங்கட ஜூம் செஷன்ஸ் அவ வந்து போன இயர் வந்து ரமதான் ஃபுல்லா வந்து ஃப்ரீ டைம் கிடைச்ச. சோ அவ ஃபுல்லா வந்து அவ என்கிட்ட அடிக்கடி சொல்லி ஒரு விஷயம் என்னன்னா நான் ஜூம் செஷன் எல்லாம் அட்டென்ட் பண்ணினேன். அதுல நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணினேன். அதுதான் இன்றைக்கு என்னொரு லீடரா மாத்தினேன்னு சொல்லி அவட வாயாலே அவ சொன்னேன். சோ மீட் ஆன டைம். சோ உங்களுக்கு அதுதான் சொல்லியே கட்டாயம் மீட்டிங்களுக்கு வாங்க நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்னோட ரிக்தா சிஸ்டர் தனியா டீமை கொண்டு போறது. சோ நான் விஷ் பண்ணிக்கொள்ளே ரிக்தா சிஸ்டர் வீக்லி வந்து 1 லேக்கு மேல் அதிகமான இன்கம் ஏர்ன் பண்ணணும் ஃபாரின் டூர் எல்லாம் செலக்ட் ஆகணும்னு சொல்லி. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவரோட டோட்டல் இன்கம் 2,40,000. இந்த ஒரு வீக் இன்கம் 30,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிக்தா சிஸ்டர். இதே மாதிரி இன்னும் அதிகமா இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு விஷ் பண்ணிக்கொள்ளேன். அடுத்தது வந்து ஃபஸ்மினா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்மினா சிஸ்டர். பஸ்மினா அப்படின்னு சொன்னா எனக்கு அடுத்த வேர்ட் ஞாபகம் வர நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லி. சோ ரெக்ரூட் ஆயிருச்சலாம், ஆர்டர்ஸ் ஆயிருச்சலாம், எல்லாத்துக்கும் அவங்க தோல்வி வர வர இங்க நான் செல்லும் போது அப்படித்தானே ஒருத்தர் நியூ மெம்பர் வந்து ஆர்டர்ஸ் ட்ரை பண்ணி ஆர்டர்ஸ் வராட்டி ரெக்ரூட் ட்ரை பண்ணி ரெக்ரூட் வராட்டி அந்த லீடர் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணும். அதையும் தாண்டி இல்ல நான் இன்னொரு 8 போடியேன், இன்னொரு நான் ஆஃப்லைன் மீட் செய்தேன், இன்னொரு இவங்களோட கொஞ்சம் கதைச்சு பாக்கிய அப்படின்ட்டு அடுத்தடுத்துன்னு சொல்லி செய்யக்கூடிய நல்ல ஒரு பெஸ்டான ஒரு லீடர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்மினா சிஸ்டர். நிறைய ஆஃப்லைன் மீட்டிங் செய்த. ஸோ இதுவும் அவட ஒரு இந்த மாற்றத்துக்கான பெரிய இன்கமுக்கான ஒரு காரணமாயிருச்சு. ஸோ உண்மையில உங்களோட வளர்ச்சியை பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி லட்சக்கணக்கில் வீக்லி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. ஸோ ஃபஸ்மினா சிஸ்டர்கிட்ட இந்த வீக் இன்கம் 40,000, டோட்டல் இன்கம் 2,50,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்மினா சிஸ்டர். ஓகே இவ்வளவுதான் எந்த நான் பர்சனலா பாக்கிய டீம் மெம்பர்ஸ். ஸோ இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ண எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. வாய்ப்பை தந்ததுக்கு ஜஸாக்கல்லா ஹைர் சஃபா சிஸ்டர். ஓகே, இதுக்கு அடுத்தது வந்துட்டு நுஷ்ரா சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது கிளியரா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்னோட பேர் நுஸ்ரா. நான் வந்து மில்லியன் கிளப் லீடர். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் மென்மேலும் வளரணுமென்று விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களோட டீமில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடித்த லீடர்ஸை பற்றி பார்ப்போம். சக்கீனா சிஸ்டர் அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சு 250 போட்டு அவங்களோட ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சக்கீனா சிஸ்டர். நீங்கள் வந்து உங்களோட அடுத்த ஷாப் வேலையை ஆக்டிவ் பண்ணுறதோட இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் இன்கம் குவாலிஃபைட் ஆகணும்னு விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சஹானா சிஸ்டர். அவங்க வந்து அவங்களோட 250 இந்த ஷாப்பை ஆக்டிவ் பண்ணினதோட அவங்களோட 1A ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. 250 கம்ப்ளீட் பண்ணி போட்டு. கங்க்ராச்சுலேஷன் சஹானா சிஸ்டர். நீங்களும் உங்களோட மற்ற ஷாப் வேலையும் ஆக்டிவ் பண்ணி அவங்களோட இன்கம்மை எடுக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து நிம்னா சிஸ்டர். அவங்க வந்து அவங்களோட 7 ஷாப்ல 5 ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. 250 போட்டு 7 ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட இன்கம்மை எதிர்பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது வந்து அவங்களோட இன்கம் எடுக்கணும்னு விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் நிம்னா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து அஃப்ரா சிஸ்டர். அஃப்ரா சிஸ்டர் அவங்களோட 250 பாயிண்ட்ஸை போட்டு யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணினதோட அவங்களோட 1A ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அஃப்ரா சிஸ்டர். அடுத்தது வந்து ஹஸ்னா சிஸ்டர். அவங்களும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க 250 பாயிண்ட்ஸ் போட்டு. கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்னா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து நாங்க எங்களோட டீம்ல வந்து இன்கம் எடுத்த லீடர்ஸை பார்ப்போம். சப்ரினா அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம்மை 10,000 எடுத்திருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சப்ரினா சிஸ்டர். நீங்க வந்து இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக்ல இன்னும் இன்கம் எடுக்கணும்னு விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சப்ரினா சிஸ்டர். அடுத்து வந்து ஷாமிலா சிஸ்டர். அவங்க வந்து அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 20,000 ரூபா. இந்த வீக் அவங்க 10,000 ரூபா எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஷாமிலா சிஸ்டர். அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு ஷாமிலா சிஸ்டர் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிடும் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஷாமிலா சிஸ்டர். உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். கிளியரா நான் பேசுறது? கிளியர் பேசுங்க. நான் வந்து ஷாமிலா குருநகல்ல இருக்கிறேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அதே போல டிகிரி ஒன்றும் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு 2 கிட்ஸ் இருக்கிறாங்க. இந்த வீக் வந்து நான் 10,000 இன்கம் எடுத்துக்கிறேன். டோட்டலா 20,000 எடுத்துக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உண்மைக்குமே மிச்சமே ஹாப்பி இந்த இன்கம் கிடைச்சது. ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு, அதே போல வந்து எனக்கு வந்து இந்த எபெக்ஸோட இன்ட்ரடியூஸ் பண்ணின ருஷிதா சிஸ்டருக்கும் ரொஷானி சிஸ்டருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதே போல எங்களோட டீம்ல இருக்கிற மும்தாஜ் சிஸ்டர், ஷஃபா சிஸ்டர், ருஷானி சிஸ்டர் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்றதோட எங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கும் மிச்சமே தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாரோட சப்போர்ட்டாலையும் தான் நான் இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன். அதே போல வந்து உண்மைக்கும் சொல்ல போனா இந்த எபெக்ஸோரா பத்தி ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ண போக்கல உண்மைக்குமே நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அதை அவாய்ட் பண்ணின காரணம் நான் ஒரிஃப்ளேம் செஞ்சு அது இடையிலே கைவிடப்பட்டதால உண்மைக்கும் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் உடஞ்சி நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட வந்துச்சு. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்க போக்கல அப்ப இதை நான் பெருசா எடுக்கல. இதுவும் அப்படி ஆகுண்டு. ஆனா ரொஷானி சிஸ்டர் மூலமா தான் அவ வந்து மிச்சம் இதை பத்தி எடுத்து சென்னதுக்கு போறோம். ஓகே சேர்ந்து பார்ப்போம்ன்றதால ஜாயின் பண்ணினேன். அதுக்கு பிறகும் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கல்ல. கொஞ்சம் காலம் போக்கல எனக்கு அது ஒவ்வொருத்தட அந்த இந்த ஜூம் செஷன்ல இதுகளெல்லாம் பார்க்க கொள்ள ஓகே நாங்களும் நல்லா கொஞ்சம் செய்வோம்ன்ற இதுல தான் செஞ்ச. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இந்த 20,000 ஏர்ன் பண்ணின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா நிறைய ஃபேமிலி ஸ்ட்ரகிள் இது எல்லாத்தாலையும் நான் வந்து இதுகளை கொஞ்சம் இடையில நிப்பாட்டுறேன். எனக்கு இதுக்கு மேல எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கஷ்டமின்ட்டு மறுவா ஓகே எனக்கு இது அல்லாஹ் கொடுத்த ஒரு சான்ஸ் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுவா நான் வந்து இது குறுகிய காலத்துக்கு ட்ரை பண்ணித்தான் எனக்கு வந்து இந்த இன்கம் எல்லாம் கிடைச்சது. உண்மைக்குமே மிச்சம் சந்தோஷம். எனக்கு 2 கிட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட ஃபியூச்சருக்காகத்தான் நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதோட என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் எனக்கு கிடைக்கக்குள்ள என் மகன் வந்து மദ്രസா போடுறதுக்கு இது ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த டொனேஷன் கட்டுறதுக்காக நாங்க மிச்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு இது கிடைச்சது உண்மைக்கும் பெரிய ஒரு உதவி. இதுல ஃபர்ஸ்ட் இன்கம் நான் அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு அது போட்டது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹாப்பி. எபெக்ஸோராக்கு உண்மைக்குமே தேங்க்ஸ் பண்ணணும். அதே போல வந்து
நான் வந்து இதுல பெருசா இன்னும் இறங்கி செய்யல. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேல நான் இன்னும் செய்யணும், நல்லா ட்ரை பண்ணணும்ன்ற ஆசையோட இருக்கிறேன். நானும் நிறைய ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் எல்லாம் செய்யணும்னு நிறைய கனவுகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எனக்கும் துவா செஞ்சுக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ஜஸாக் அல்லாஹ் ஹைர். ஓகேம்மா, இன்ஷா அல்லாஹ் நீங்க இன்னும் இன்கம் எடுப்பீங்கன்ட்டு நாங்களும் துவா செஞ்சு கொள்றோம். இன்ஷா அல்லாஹ் கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் வந்து ருமைசா அனஸ். இவங்களோட வந்து இந்த வீக் இன்கம் வந்து 10,000 ரூபா. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 60,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் ருமைசா சிஸ்டர். இன்ஷால்லா நீங்களும் அடுத்தடுத்த வீக்வல்ல நல்ல இன்கம் எடுக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து ஹம்தா சிஸ்டர், நெக்ஸ்ட் வந்து ஹம்தான் சிஸ்டர். இவங்க வந்து மும்தாஜ் சிஸ்டர்ட மகன். அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 10,000 ரூபா. அவரோட டோட்டல் இன்கம் வந்து 80,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் ஹம்தான் சிஸ்டர், சாரி ஹம்தான். அடுத்து வந்து நிம்னா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 30,000 ரூபா. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 80,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் நிம்னா சிஸ்டர். நீங்க மென்மேலும் அடுத்த வீக் வரல இதையும் விட கூடுதலா இன்கம் எடுக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்து வந்து வசீலா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் வசீலா சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 10,000 ரூபா. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 90,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் வசீலா சிஸ்டர். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீக்ல வந்து இதையும் விட அதிகமான இன்கம் எடுக்கணும்னு சொல்லி உங்களை வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து ருஸ்தா சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 10,000 ரூபா. டோட்டல் வந்து 2,10,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் ருஸ்தா சிஸ்டர். அவங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீக் வரல நல்ல இன்கம் எடுக்கணும்னு சொல்லி அவங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்க இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் மில்லியன் லீடரா இந்த வரணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்து வந்து அஜ்மியா சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 20,000 ரூபா. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 2,60,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் அஜ்மியா சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அடுத்தடுத்த வீக்ல வந்து நல்ல இன்கம் எடுக்கணும்னு சொல்லி இதையும் விட அதிகமான இன்கம் எடுக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்களுமே ஒரு மில்லியன் கிளப் லீடரா குயிக்கா வரணும்னு சொல்லி இந்த விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்து வந்து அஃப்ரா அஃப்லால். அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 10,000 ரூபா. டோட்டல் வந்து 4 லட்சம் ரூபா. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீக்ல இதையும் விட அதிகமான இன்கம் எடுக்கணும்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் அஃப்ரா அஃப்லால் சிஸ்டர். அடுத்து வந்து இது வந்து நான் என்ன இந்த வீக் இன்கம் வந்து 10,000 ரூபா. ஓகே, இவ்வளோ தான் எங்களோட டீம்ல இன்கம் எடுத்த லீடர்ஸ்மார். நான் திரும்பவும் இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸையும் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்களும் எனக்கும் நானும் நல்ல இன்கம் எடுக்கணும், ஏன் டீம் டெவலப் ஆகணும்னு சொல்லி எனக்காக வேண்டியும் துவா செஞ்சு கொள்ளுங்க. நானும் உங்க எல்லாருக்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு கொள்றேன். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஓகே சிஸ்டர். ஓகே, நுஸ்ரா சிஸ்டர் சைட்ல இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா இன்கம் ஏர்னர்ஸையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். நுஸ்ரா சிஸ்டர் உங்களோட ஸ்க்ரீனை கட் பண்ணுங்க. உங்களோட ஸ்க்ரீன் கட் ஆகல. ஓகேயா சிஸ்டர்? ஓகே ஓகே. அடுத்தது வந்துட்டு எங்களோட டீம்ல ஷாப் ஆக்டிவ் பண்ணா இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம்
நாங்கள் பார்க்குவோம். இந்த வீக் வந்துட்டு 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட 1 year ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு ரம்ஜான் பிரதர். கங்க்ராச்சுலேஷன் ரம்ஜான் பிரதர். நீங்களுமே குயிக்காக ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. அடுத்தது வந்துட்டு முஜீஃபா சிஸ்டர் வந்து இந்த வீக் 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட 1 year ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் முஜீஃபா சிஸ்டர். நீங்களுமே குயிக்காக உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு அஃப்ரா சிஸ்டர் வந்துட்டு அவங்களோட 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி 6B ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர். நீங்களுமே குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு அம்ரா சிஸ்டர் இவங்க வந்துட்டு இவங்களோட 250 பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இவங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன். நீங்களுமே குயிக்காக ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது ருக்ஷானா சிஸ்டரும் இந்த வீக் 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி இவங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. அவங்களையுமே நான் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸை பார்க்கும். இந்த வீக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு அஃப்ரா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் அஃப்ரா சிஸ்டர். இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணின்னு சொல்லியிருந்தேன். பட் இவங்க நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணி இந்த மெசேஜ் போட்டுருச்சு கவரேஜ் இஷ்யூனால. ஓகே. அடுத்தது வந்துட்டு ஓகே அடுத்தது வந்துட்டு அஸ்கா பே ஓகே சாரி. அடுத்தது வந்துட்டு அஸ்கா பேகம் சிஸ்டர் இவங்க வந்துட்டு அஹ்லம் சிஸ்டரோட டீம் மெம்பர் தான். இந்த வீக் வந்துட்டு 10,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 80,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் அஸ்கா சிஸ்டர். நீங்கள் குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளியேன். ஓகே. அடுத்தது வந்துட்டு ஹசீனா சிஸ்டர் இவங்க வந்துட்டு அஃப்ரோ சிஸ்டரோட டீம் தான். இந்த வீக் இவங்களோட இன்கம் 10,000 ரூபா. டோட்டலாக இவங்க எபெக்ஸ் ஓரால 20,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஹசீனா சிஸ்டர். நீங்களுமே வீக்லி 50,000 ரூபா 1,00,000 இந்த மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு ஜெஸ்லி சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஜெஸ்லி சிஸ்டர். இவங்களோட டீம் தான் அஃப்ரா, அஃப்ரோஸ், ஹசீனா, ஜைனப் இந்த எல்லாருமே. கங்க்ராச்சுலேஷன் ஜெஸ்லி சிஸ்டர். இந்த வீக் இவங்களோட இன்கம் 10,000 ரூபா. டோட்டலாக இவங்க எபெக்சோரால 1,10,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் ஜெஸ்லி சிஸ்டர். நீங்களுமே குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும். வீக்லி ஒரு 1 lakh அந்த மாதிரி இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணி நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு ஜைனப் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஜைனப் சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் ஒரு வீக்டே இன்கம் 30,000 ரூபா. டோட்டலாக இவங்க எபெக்சோரால 90,000 ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஜைனப் சிஸ்டர். மிச்சமே ஆக்டிவான ஒரு லீடர் ஓட ஸ்கைப் பண்ணியதில் ஃபஸ்ட்டுக்கு கஸ்டமராக தான் வந்த டீமுக்குள்ள அது பிறகு தான் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி இப்போ இன்கம் ஏர்ன் பண்ணி அளவுக்கு மாறிடுச்சு. இன்ஷால்லா நீங்களுமே குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும். இந்த 30,000 ரூபா இன்கம் 1 lakh மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளியே. ஓகே. அடுத்தது வந்துட்டு அஷானா சிஸ்டர். ஓகே சாரி. அடுத்தது வந்துட்டு அஷானா சிஸ்டர். இவங்க வந்துட்டு இந்த மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000 ரூபா. டோட்டலாக இவங்க எபெக்சோரால 5,10,000 ரூபா ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் அஷானா சிஸ்டர். நீங்கள் குயிக்காக பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. அடுத்தது வந்துட்டு அஹ்லம் இவங்க வந்துட்டு இந்த ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர். அஷானா சிஸ்டர்ட டீம் மெம்பர் ஒன்று தான். இவங்களோட இந்த வீக் ஒரு வீக் இன்கம் தான் 70,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் அஹ்லம். நீங்களுமே குயிக்காக பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. அடுத்தது வந்துட்டு அஃப்ரோ சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 ரூபா. டோட்டலாக இவங்க எபெக்சோரால 1,90,000 ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் அஃப்ரோ சிஸ்டர்.
நீங்களுமே குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும் என்று சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. அடுத்தது வந்துட்டு ஹஸ்மினா, இவங்களும் எந்த ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர். கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்மினா. இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்துட்டு 20,000 ரூபா. இவங்களோட டோட்டல் இன்கம் ஷேர் பண்ணிடல. ஓகே, இவ்வளோ தான் எந்த டீமில் இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் மைனஸ். ஸோ அடுத்ததான் நாங்கள் வந்துட்டு ஷமீமா சிஸ்டர் டீம் மெம்பர்ஸை பார்ப்போம். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஷமீமா சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கொள்றேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது கிளியரா கேக்கி தானே சிஸ்டர்? ஓ கேக்கிய. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சமீமா, ஒரு மில்லியன் கிளப் மெம்பர். ஏண்ட லீடர் வந்து ரிஸ்வானா சிஸ்டர். அவங்க தான் வளமையாக விஷ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு சின்ன ட்ரபிளால் வந்து நான் விஷ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துட்டு ஓகே, நான் வந்து இந்த கிழமை வந்து எங்களோட டீமில் அச்சீவ் பண்ண மெம்பர்ஸை பார்ப்பேன். இவங்க வந்து கத்தீஜா சிஸ்டர் வந்து இந்த வீக் அவங்களோட வந்து 250 கம்ப்ளீட் பண்ணாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். எபெக்ஸோரோட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் குயிக்காக அவங்களோட இன்கம் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் அவங்களே விஷ் பண்ணிக்கொள்கிறேன் சிஸ்டர். செகண்ட் வந்து நஸ்ரீன் சிஸ்டரும் வந்து இந்த வீக் வந்து அவங்களோட 250 கம்ப்ளீட் பண்ணாங்க. நஸ்ரீன் சிஸ்டரை பற்றி சொல்லணும் அப்படின்ற வந்து இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனால் இப்படி அவங்களோட ஹபியோட சேர்ந்து சின்ன அந்த என்ன சொல்கிற சாப்பாடு கடை ஒன்று வச்சுக்கிறாங்க. அவங்களோட அந்த அவ்வளோ ட்ரகலான டைம்லையும் வந்து எபெக்ஸோராக்கு டைம் கொடுத்து ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி அப்படின்ட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து முடிச்சுக்கிறாங்க. உண்மைக்குமே அவங்கள நான் விஷ் பண்ணியே ஆகணும். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இதே மாதிரி உங்களோட இன்கமையும் நீங்கள் குயிக்காக எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து நான் உங்களே விஷ் பண்ணிக்கொள்கிறேன் டியர். நெக்ஸ்ட் வந்து மனுஹா சிஸ்டர். இவங்களுமே இவங்களோட 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. இது ரிஸ்வான் சிஸ்டர்ட சைடில் இருக்கிற கேர்ள் உண்டு. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து ருக்ஷானா சிஸ்டரும் அவங்களோட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி உங்களோட இன்கமே நீங்கள் குயிக்காக எடுக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களே விஷ் பண்ணிக்கொள்கிறேன் டியர். நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவவுமே வந்து ஜாயின் ஆகி மிச்ச நாளில் வந்து இன்னமுமே ஒரு 1 மந்த் சரி ஆகலை. அதுக்குள்ளால வந்து அவருடைய 250 முடிச்சுக்கிட்டா. இதே மாதிரி குயிக்காக நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கமையும் எடுக்கணும் சிஸ்டர். அதுக்கு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். அடுத்தது முனவரா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் முனவரா. அவவுமே அவளை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறா. இதே மாதிரி நீங்கள் குயிக்காக அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கமும் எடுக்கிறதுக்கு நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன் டியர் அவளைய. நெக்ஸ்ட் வந்து எங்களோட ஷஹலீனா சிஸ்டர். அவவுமே வந்து அவளோட 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறா. கங்க்ராச்சுலேஷன் டியர். இதே மாதிரி நீங்கள் உங்களோட இன்கமையும் குயிக்காக எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரெக்கோமன்ஸ் சாம்பியன் எங்களோட டீம்ல ஏண்ட சைட்ல இருக்கிற வந்து ரெக்கோமன்ஸ் சாம்பியன் ரிஸ்லா சிஸ்டர். மாஷா அல்லான்னு அவ்வளோ ஆக்டிவான ஒரு கேர்ள் அப்படின்றத சொல்லணும். அவள் ஜாயின் ஆகி 1 மந்த் தான் ஆகுது. இந்த 1 மந்த்தில் அவளோட ஃபர்ஸ்ட் இன்கமையும் எடுத்துட்டா. அவள் 3 ஷாப் ஆக்டிவ் பண்ணிட்டா. அதே மாதிரி வந்து
ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்றதுலயும் உண்மைக்குமே சாம்பியன் எடுத்து செல்லணும். அவ்வளோ வந்து குயிக்கா ஃபாஸ்டா அவளோட ஒர்க் எல்லாமே நடக்குது. சிஸ்டர் நீங்க குயிக்காவே ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் ஆவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு உண்மைக்குமே இருக்குது. நீங்க இப்ப போற இதே ஸ்பீடோட நீங்க போனீங்க அப்படின்னா வந்து கட்டாயம் வந்து உங்களைய மில்லியன் கிளப் மெம்பரா நான் இதுல வந்து விஷ் பண்ணுவேன் அப்படின்ற வந்து சந்தோஷமும் எனக்கு இருக்குது சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபஹ்மிதா சிஸ்டரும் இந்த வீக் வந்து ரிஸ்வானா சிஸ்டர் சைட்ல வந்து ரெக்குமஸ் சாம்பியன் தான். இவவுமே வந்து நிறைய பேரை வந்து இந்த டீம் ஜாயின் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் ஆர்டரும் போட வச்சுக்கிறா. கங்க்ராச்சுலேஷன் டியர். இதே மாதிரி உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. உங்களோட வந்து இன்கமுமே வந்து கூடிக்கொண்டு போகணும். நீங்களுமே வந்து குயிக்கா இன்கம் எடுத்து உங்களோட போஸ்டரையும் நான் ஷேர் பண்ணணும். எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். இது வந்து நான் என்னோட பேர் வந்து சமீமா. என் இந்த வீக் இன்கம் வந்து 30,000. என் டோட்டல் இன்கம் வந்து 4,70,000. எனிவேஸ் எல்லாரும் எனக்குமே விஷ் பண்ணுங்க. நானுமே வந்து குயிக்கா வந்து என் இன்கம்மை கூட்டிக் கொள்ளணும், இன்னும் என் டீமை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்குமே ஆசைக்குது. எல்லாரும் எனக்கும் விஷ் பண்ணுங்க. விஷ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து லுத்ஃபியா சிஸ்டர். இவங்களோட இது ஃபர்ஸ்ட் இன்கம். வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனாலும் கொஞ்சமே ஸ்ட்ரகிள் தான். அப்படியுமே வந்து ஆனா நல்ல வந்து ஆக்டிவான ஒரு கேர்ள். மற்ற ஆர்டர் கலெக்ட் பண்றதுல எல்லாம் அப்படி ஒரு இம்ப்ரெஸ் ஆன ஒரு கேர்ள் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களே இம்ப்ரெஸ் பண்ற ஒரு டவுன் லைனர்ஸ் அப்படின்னா இப்படி சில கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா, இதுல வந்து நான் இவ்வளவுமே வந்து செல்லுவேன். உண்மைக்குமே அவ்வளவு ஆக்டிவான கேர்ள் வந்து சிஸ்டர். இதே மாதிரி உங்களோட இன்கம்மை வந்து நீங்க கூட்டிக்கொண்டே வரணும். வீக்லி உங்களோட இன்கம்மை நீங்க ஃபுல்லா கூட்டிக்கொண்டே வாங்க சிஸ்டர். அதுக்குமே நாங்க உங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். நெக்ஸ்ட் வந்து ஜீனா சிஸ்டர். இவங்களுமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவங்களுமே வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துக்கிறாங்க எபெக்ஸோரால வந்து. சிஸ்டர் நீங்களுமே தான் வந்து இதே மாதிரி உங்களோட இன்கம்மை வந்து வீக்லி 1,00,000 அப்படின்றதுக்குமா எய்ம் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கட்டாயம் மேலும் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கிறோம்ன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். நாங்கள் வந்து எங்கள்கிட்ட 250 கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் எங்களோட இன்கம் நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுன்றது எங்களுக்கு கீழே ஒரு 4 லெக் நாங்கள் மெயின்டைன் பண்ணி செய்கிறது. அப்போ அந்த விஷயங்களே நாங்கள் ஈஸியாக செஞ்சு எங்களோட இன்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு இதுக்கப்புறம் வர விஷயம் எல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஸோ உங்களோட இன்கம்மை நீங்கள் கூட்டிக் கொள்றதுக்கு நானுமே உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன். ஸோ இவ்வளோ தான் என் டீம் அச்சீவ்மெண்ட்ஸ். நான் வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு மிச்சமே ஆசையோடு இருந்தேன். என்னென்ன வந்து இதில் வந்து இது கீழே வந்து மிச்சமே வந்து மெம்பர்ஸ் வந்து நல்ல ஆக்டிவாக எங்களோட சைடில் நிறைய ஆக்டிவான மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஆனாலுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுற ரீசன் என்னென்ன வந்து சில வந்து அவங்களுக்குள்ளுக்க வந்து வர அந்த சில விஷயம், அந்த என்ன சொல்கிறது, தோல்வியான ஒரு சில விஷயங்கள், ஆர்டர்ஸ் வரல, ஒருத்தர்கிட்ட பேசினோம் அது சரி வரல அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் அப்செட் ஆகுற இதால தான். நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு அட்வைஸாக அப்படின்னு நினைக்க வேணும். நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். என்னென்ன வந்து நாங்கள் வந்து ஒருத்தரோட பேசி அந்த ஒருத்தரோட முடிய போற இல்லம்மா, எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறோம். அந்த நிறைய பேரையும் தாண்டி எங்களுக்கு போவேலும். ஸோ அதை சுட்டி கட்டாயமே வந்து அந்த ஒருத்தரோட யாருமே ஃபெட் ஆஃப் ஆவானும். இன்னும் நீங்க உங்களோட சேலரியை வந்து கூட்டிக் கொள்ளணும். இந்த டீப் வந்து இந்த வீக் வந்து இன்கம் எடுத்து எல்லாம் கேர்ள்ஸையுமே வந்து நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். எனக்குமே எல்லாரும் விஷ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், என்ன முடிஞ்சு. ஓகே டியர், கங்க்ராச்சுலேஷன். நானுமே உங்களோட டீம் என் ரிஸ்வானா சிஸ்டரோட டீமில் இன்கம் எடுத்து எல்லா இன்கம்ஸுமே விஷ் பண்ணிக்கொள்வேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். இந்த மீட்டில் வேறு ஏதாவது சரி இருந்துச்சா விஷ் பண்ணதுக்கு? அப்படி இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். ஓகே, இல்லைன்னு நினச்சிய ஜஸாக்கல்லா ஹைர் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் இன்ஷால்லா நாளைக்கு இன்னொரு செஷனில் நாங்கள் மீட்னு ஸ்டார்ட் பண்ணோம். குட் நைட் டு ஆல். நான் மீட்னு என் பண்ணுவேன்.